இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக விசேஷித்த கிருபையை குறித்து, கிருபையாகிய பொக்கிஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் யார் யாருக்கு கிருபையை கொடுத்தார், அந்த கிருபையை அவர்கள் எப்படி பெற்றார்கள், அந்த கிருபையில அவர்கள் நிலைத்திருந்தார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமா இந்த நாளிலும் கூட தாவீதுக்கு கர்த்தர் அருளிய கிருபைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார், தாவீதுக்கு கர்த்தர் கிருபைகளை அருளினார். அந்த கிருபைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, சங்கீதங்கள் புஸ்தகம் 89 அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 89 சங்கீதம் 24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். பிரியமானவர்களே, தாவீதின் மேல் கர்த்தர் கிருபை வைத்தபடியினால், கர்த்தர் தாவீதின் மேல் கிருபை வைத்தபடியினால் ஒவ்வொரு நாளும் தாவீதுடைய கொம்பு உயர்ந்தது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விசேஷத்தை கிருபையை வைத்தார். என்ன கிருபை? தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டபடியினால்தான் இந்த கிருபையை தாவீதுக்கு பெற்றுக்கொண்டார். இதன் மூலமாய் எங்கோ இருந்த தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரு அரண்மனைக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அப்போ ஒரு உயர்வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு காரணம் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அந்த மனிதன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த உயர்வு எதன் மூலமாய் வருகிறது? அவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கிருபை, கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற கிருபை நிமித்தமாக மாத்திரம்தான் இந்த உயர்வை இந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த 89வது சங்கீதத்தில் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். பாருங்க, ஆண்டவர் தாவீதை கண்டுபிடிக்கிறாராம். இதே போல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தேடி தேடி அவருடைய கிருபைகளை கட்டளையிடுகிறார். யாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடாதவராக இருக்க மாட்டார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நடக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையை தேடி தேடி சென்று கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் பரிசுத்த ஸ்தல தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாவீதின் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது. இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் தாவீது கிருபையை பெற்றுக்கொண்டார். என் கை அவனுடைய உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். பாருங்க, இந்த கிருபையை தாவீது பெற்றுக்கொண்டதினால் என்னவாம்? ஆண்டவருடைய கை அவரோடு உறுதியா இருக்குமா? ஒருபோதும் தாவீது சுயமாய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபோதும் தாவீது தள்ளாட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்கிற எல்லா காரியங்களும், எல்லா போர்களிலும் அவருக்கு ஜெயம் கொடுக்கப்படுகிறது. அவர் நடத்துகிற எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை தாவீது பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தாவீதின் மேல் இருந்த கர்த்தருடைய கிருபை, ஜெயம் கொடுக்கிற கிருபை, ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறதான ஒரு கிருபை, ஒரு ஞானமுள்ள ராஜ்யத்தை நடத்துகிறதான ஒரு கிருபை. பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. ஆனால் அந்த போராட்டத்தின் நிமித்தமாக சவுல் மடிந்து போகிறான், ஆனால் கிருபை நிமித்தமாக தாவீதோ வெற்றி பெறுகிறார். பாருங்க, தாவீது நினைத்திருந்தால் இந்த கிருபையை அவர் போக்கடித்திருக்க முடியும். சவுலை ஒரு குகைக்குள்ளாக தனியாக பார்க்கிறான், ஆனால் தாவீது நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அந்த சவுலை போய் கொன்று விட முடியும். ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமானதல்ல. எனவே தாவீது தன்மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது என்பதை உணர்ந்ததான அந்த தாவீது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில விட்டு விலகி போனான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடக்காதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். சவுலை கொல்லாதபடிக்கு அந்த இடத்துல அவனுடைய ட்ரெஸ்ல உள்ள துன்பம் மட்டும் அவன் வெட்டிட்டு வரான். இதற்கு என்ன காரணம்? தாவீது கர்த்தர் அவனுக்கு மேல் வைத்திருக்கிற கிருபையை உணர்ந்து கொண்டான். எனவே தான் இன்னும் தாவீதுக்கு கிருபை பெருகினது. அவன் உலகத்திற்கு பின்னாக ஓடாதபடிக்கு அவன் ஆண்டவரை பின்னாக ஓடினான். உலகம் தாவீதுக்கு பின் சென்றது, அவனுடைய ராஜ்யம் தாவீதுக்கு பின் சென்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாவீதுக்கு ஒரு விசேஷத்தை கிருபை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒருவேளை பின்பதாக தாவீது பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த கிருபை நிமித்தமாக ஒரு மன்னிப்பை கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டு இன்னும் தாவீதை பலப்படுத்தினார். இன்னைக்கு நம்மையும் கூட அப்படி பலப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதே 89வது சங்கீதத்தில் 35வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். இதில் அவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய வம்சத்தாரை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வம்சத்தார் மேல அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்கள் விழுந்தாலும் அந்த கிருபையை ஆண்டவரை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. இதற்கு என்ன காரணம்?
தாவீதின் மேல் வைத்த அந்த கிருபை அவருடைய வம்சங்கள் தோறும் கடந்து போகிறது. தாவீதின் மேல் இருந்த அந்த கிருபை அவருடைய வம்சங்களிலும் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணுமானால் நீங்க கிருபை உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையில மரியாள் கிருபை பெற்றவர்களாய் இருந்தபடியினால் மரியாளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய சந்ததி, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரிடத்துல நீங்க கிருபை பெற்றவர்களாய் காணப்படணும். அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்த பெற்ற கிருபையை விருதாவாக்காதபடிக்கு அதை காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீது காத்து கொண்டா. ஆண்டவர் அற்பமாயிருக்கிற தாவீது, தகுதியில்லாத தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதான தாவீது ஆண்டவர் ஒரு ராஜாவாகிய ஒரு பதவியில வைத்த எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஆனா அந்த கிருபையை தாவீது காத்து கொண்டு நடந்தார். எனவே தான் கடைசி வரைக்கும் தாவீது அவருடைய போராட்டத்துல உறுதியா நிலைத்து நிற்க முடிந்தது. இன்னைக்கு கர்த்தர் ஒருவேளை நமக்கென்று சொல்லி ஏதாவது ஒரு பதவியை, ஏதாவது ஒரு தகுதியில்லாத நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு கிருபையை பிச்சை போட்டிருக்கலாம். அதை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இதை நம்ம உண்மையாய் விசுவாசித்த ஆண்டவர், இது நீர் எனக்கு தந்த ஈவு, இதில் நான் உண்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்போமானால் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. தேவன் தாமே நாம் இந்த கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை நமக்கும் கொடுக்கும்படியாக கிருபை செய்வாராக. தாவீது இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நடந்தது போல நாமும் அதை உறுதியாய் பெற்றுக்கொண்டு நடக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் இருந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்க்க காண நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதிற்கு நீர் பாராட்டின கிருபைகளை நாங்கள் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கிறோம் அப்பா. தாவீதுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர், அப்பா இன்னைக்கு எங்க மேலே நீர் கிருபை கொடுங்கப்பா. தாவீதினுடைய கிருபை அவருடைய சந்ததி வரைக்கும் நிலைத்திருந்ததுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்க மேலே நீர் கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் மாற்றுங்க. உங்களுடைய கிருபை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு உங்களுடைய கிருபையெல்லாம் நாங்கள் நிலைத்து நிற்க நீங்களை கிருபை செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீப்பரா மேசுவனிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.